Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி குட் நியூஸ். யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக என் வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். இப்போ நம்ம ரீடிங்க்கு போகலாம். ஸோ 2 பைல் வச்சுருக்கேன், பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 1 பாருங்கள், இந்த ப்ளூ கலர். பைல் நம்பர் 2 ஆரஞ்சு கலர். ஸோ உங்களுக்கு 2 பைலில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னா நீங்கள் டைம் ஸ்டாம்பில் பார்த்து என்ன பைல் வேணுமோ டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். ஸோ இப்போ பைல் நம்பர் 1க்கு போகலாம். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஓகே, a new romantic cycle begins. Okay, don't let your past hold you back. So யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, உங்களோட பார்ட்னர் உங்களை தேடி ஒரு whatever ஃபைட்ஸ் எது இருந்தாலும் அது ரிசால்வ் ஆகி அவங்க உங்களோட திருப்பி அந்த பழைய பாண்டிங் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் பாஸ்டில் அவங்க இப்படி பண்ணாங்கன்னு நினச்சிட்டு ஹோல்ட் பண்ண வேண்டாம். யூ கேன் எக்ஸ்பிரஸ் ஈக்குவலி. அண்ட் சிங்கிளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பார்ட்னர் வருவாங்க. அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்னர் நல்ல ஒரு லவ்வபிள் பர்சனாக இருப்பாங்க. உங்கள் மேலே அவ்வளோ லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சுட்டு வரக்கூடிய அந்த ஒரு நியூ பிளெஸ்ஸிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸ்பெக்ட் அ பவர்ஃபுல் சேஞ்ச். இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறைய சேஞ்சஸ் வரும். அதாவது ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் லைஃப். நீங்களே அதிகமாக லவ் ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா அந்த பர்சன் வந்தப்புறம் நல்ல எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பீங்க. ஓகே, டேரோட்டில் பார்க்கலாம். Two of Wands, Ten of Cups. நீங்களும் உங்கள் பார்ட்னரும் உங்கள் சில்ட்ரன் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. 2 பேருமே அவ்வளோ ஒரு ஹாப்பி பாண்டிங் ஷேர் பண்ணுவீங்க. எல்லா டிஃப்ரென்சஸ் எல்லாமே சால்வ் ஆகும். அண்ட் ஐ குட் see that நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் ஆர் டூர் நீங்கள் இந்த ஃபைட்டெல்லாம் ரிசால்வ் பண்ணிவிட்டு ஜாயின் ஆன அப்புறம் போவீங்க. இவ்வளோ நாளாக எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அது சால்வ் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணிங்கல்ல, உங்களுக்கு அப்ராட் போகிற சான்சஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பிளாக்டில் இருக்கீங்களோ, ஐ மீன் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வச்சுருப்பாங்க. அவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுக்கான ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இனி அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் தனியாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு பிளாக்கேஜஸ், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் அதுக்கான ரைட் டைமிங்காக வெயிட் பண்ணீங்க. பட் அந்த ரைட் டைமிங் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த ஒரு பிளேஸில் இருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா யூ கோயிங் டு ஷைன். லைஃப்பில் ரொம்ப நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். பவர்ஃபுல்லான ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வரும், பாசிட்டிவாக.
ஓகே, ஃபுல் கார்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான அந்த ஃப்ரீடம்ங்கிறது கிடைக்கும். இது வந்து உங்களோட கெரியர் வைஸும் சரி, உங்களோட இண்டிவிஜுவல் லைஃப் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து உங்களுக்கான அந்த ஃப்ரீடம்ங்கிறது கிடைக்கும். அண்ட் ஒரு கம்ப்ளீட் ஹீலிங் இருக்கும். எதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டீங்களோ அது அத்தனையுமே ஹீல் ஆவீங்க. பட் அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கும். அவ்வளோ ஃபுல் ஃப்ரீடம் இருக்கிறப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்புமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளமில் லீட் பண்ணும். ஸோ அது ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு யூனிவர்ஸ் கைட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கான சப்போர்ட் கைடன்ஸ் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ டோன்ட் வரி. ஓகே, சரி, இது 2 கார்டு கண்டினியூஸாக வந்தது. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். யூஸ்வலி வந்து என்னோட ரீடிங்கில் இது மாதிரி வந்ததில்லை. ஸோ வெரி வெரி ஸ்பெஷல். ஃபூல் அண்ட் மெஜிஷியன் கார்டு. ஸோ 1 minute. நீங்கள் உங்களுக்கான இந்த ஃப்ரீடம்ங்கிறது கிடைச்சிருச்சுனாவே உங்கள் லைஃப்பை அவ்வளோ அழகாக லீட் பண்ணுவீங்க. நீங்களே உங்களுக்கு ஆக்சுவலி வந்து நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை அப்படியே டேர்ன் பண்ணலாம் பாசிட்டிவாக. பட் அதுக்கான ஃப்ரீடம் இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு பவுண்ட்ரிஸ், ரெஸ்ட்ரிக்டட் பவுண்ட்ரிஸ்லேயே உங்களை வச்சுருந்தாங்க உங்களை சுற்றி இருந்தவங்க. இப்போது அதை விட்டு நீங்கள் வெளியே வர்றப்போ உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்குவீங்க. உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க பீப்புள். அண்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக உங்களை வந்து இந்த ஒரு பிளாக்கேஜஸ்லேயே பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சவங்க உங்களோட இந்த டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஆச்சரியப்படுவாங்க. டெஃபினட்டாக உங்களை பற்றி பாசிட்டிவாக பேசுவாங்க. அதே மாதிரி உங்களை பற்றி யாராவது நெகட்டிவாக நினைக்கிறாங்களோ அவங்க அவ்வளோ ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் லைஃப் அப்படி சூப்பராக பாசிட்டிவாக சேஞ்ச் ஆனதுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள், ரொம்ப பிளாக்கேஜஸ், பல வருஷமாக இருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ரீடம், வரக்கூடிய ஒரு சேஞ்ச் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? Eight of Pentacles. ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு ஹீலராக இருக்க சான்சஸ் இருக்குது. மூன் ப்ரேயர்ஸ் நிறையா பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நீங்கள் மூன் ப்ரேயர்ஸ் பண்ண உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் வந்துடும். உங்களுக்கான அந்த ஒரு தெளிவு வந்துடும். தேவையில்லாத பிளாக்கேஜஸ், தேவையில்லாத ஓவர் திங்கிங்ஸ் இது எல்லாமே வந்து மூன் ப்ரேயர் பண்ண உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அண்ட் உங்கள் லைஃபே பாருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதாவது ஒரு பிளாக்கேஜஸ் எனக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு நினச்ச உங்களுக்கு இனி உங்கள் லைஃப்பை நீங்களே உங்களை சுற்றி என்னென்ன இருக்கணும், யார் யார் இருக்கணும்னு முடிவு பண்ணுற ஒரு பொசிஷனுக்கு வர போகிறீங்க. கம்ப்ளீட் ஹீலிங். Ace of Wands. ஒரு சில பேருக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகுங்க. அதாவது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஐ குட் சே தட் சில பேர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எடுக்க சான்சஸ் இருக்குது. நிறைய ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து ஒரு டேரோட் ஹீலராகவும் இருக்கலாம், ஒரு டிவோஷனல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து அந்த ஒரு பொசிஷனுக்கு போகலாம். சம்திங் ஒரு ஹீலிங் ஸ்டேஜுக்கு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டெஃபினட்டாக செய்வீங்க. ஓகே, ஃபைனல் கார்ட், 4 of Swords. ஓகே, நீங்கள் ஆக்சுவலி வந்து உங்களோட ஹார்ட் சக்கராவை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி தெரியுங்களா? நீங்கள் நல்லா வந்து கம்யூனிகேஷன்லையும் சரி, சென்டர் ஆஃப் அட்டென்ஷன்லையும் சரி, அவ்வளோ முன்னாடிலாம் வந்து அவ்வளோ ஒரு ஹைலைட் பர்சனாக இருப்பீங்க. எங்கே போனாலுமே எல்லாரும் உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லாருமே வந்து உங்ககிட்ட நீங்கள் வந்தாவே உங்களை சுற்றி இருப்பாங்க. பட் அவங்க மூலியமாகவே உங்களுக்கு ஒரு காயங்கள் ஏற்பட்டனால நீங்கள் உங்கள் ஹார்ட்
சக்கராவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரிஸை உருவாக்கி அதுக்குள்ளே இருக்கீங்க நீங்கள். பட் டோன்ட் வரி, வெளியே வருவீங்க அதை விட்டு. ஸோ பைல் நம்பர் 1, எனக்கு இந்த கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அதிலிருந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆகும். உங்களுக்கான ஃபுல் ஃப்ரீடம், உங்களுக்கான ஒரு லைஃப்பை நீங்களே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூனிவர்ஸ் வந்து தராங்க. ஓகேங்களா? ஸோ பி ப்ரிப்பேர்ட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த டைமில் வேணால் வரும் உங்களுக்கு. ஸோ பி ப்ரிப்பேர்டாக இருங்க. பட் அட் த சேம் டைம் உங்கள் கையில் எல்லாமே பொறுப்புகள் சரி எல்லாமே வந்ததுக்கப்புறம் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டாம். கரெக்டாக பிளானிங்காக போனீங்கன்னா உங்களோட லைஃப் அப்படியே வந்து பவர்ஃபுல் சேஞ்ச், அதாவது சொல்லுவோம்ல 0 to top, அது மாதிரி மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது. ஸோ பைல் நம்பர் 1, ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். You are ready. Okay, it's up to you. சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான அந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூனிவர்ஸ் தராங்க. இது நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நிறைய ப்ரே பண்ணுங்கள், பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்த உடனே ஆக்டிவாக வந்து எல்லாம் பண்ண வேண்டாம். யோசிச்சுட்டு பொறுமையாக ஸ்டேபிளாக கொண்டு போங்க. லுக் ஃபார் அ சைன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு சில சைன்ஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஒரு சின்ன ஒரு சைன் கிடைச்சா கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கரேஜ், தைரியமாக இருங்க, உங்களால் முடியும் நம்பிக்கையோடு இருங்க. வியூ பர்சன் ஆர் சிச்சுவேஷன் வித் ஐஸ் ஆஃப் லவ். ஸோ இவ்வளோ நாளாக ஒரு சந்தேகத்தோடு யாரை பார்த்தாலும் யார் பேசினாலுமே ஒரு சந்தேக பார்வையோடு இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்களோ ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போனீங்க. பட் இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்கள். ஸோ ஒரு சேஞ்சஸ் வரும். கிராட்டிடியூட், ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கும் சரி உங்களுக்கும் உங்கள் லைஃப்க்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் கிரேட்ஃபுல்னஸ் சொல்ல ஆரம்பிங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கான அந்த ஒரு ஹார்ட்ஷிப்ஸை கொடுத்ததே உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு கிரேட் லைஃப் கிரேட் பொசிஷனை நீங்கள் வந்து அட்டைன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவைங்கிறதுக்காகத்தான் அந்த ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாஸ்டில் யூனிவர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கான குட் நியூஸ் இதுதான். ஸோ பி ரெடி. தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட். பைல் நம்பர் 2 உங்களுக்கான ஆரஞ்ச் கலர். யாரெல்லாம் ஆரஞ்ச் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஒரு ரீடிங் பார்க்கலாம். வாட் இஸ் த குட் நியூஸ்? என்ன குட் நியூஸ் வந்து நியூஸ் உங்களுக்கு தராங்க? Emotions are running high. Take time to breathe out. Have faith in your dreams. ஸோ யாருக்கு வந்து உங்களுக்கூட எதிர்கால பயம் இருக்கா? எதிர்கால பற்றின ஒரு குழப்பங்கள், டவுட்ஸ், அதனால் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஒரு கவலைகளோட சேட் டிப்ரெஷன்லாம் இருக்கிறீங்கன்னா ரிலாக்ஸ். உங்கள் ட்ரீம் மேலே நம்பிக்கை வைங்க. பிகாஸ் யூனிவர்ஸ் இஸ் வித் யூன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதிர்கால பற்றின பயம் வேண்டாம். பயந்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது. யூனிவர்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. உங்கள் ட்ரீம் கோல் மேலே நம்பிக்கையோடு இருங்க. டெஃபினட்டாக யூனிவர்ஸ் வந்து உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியை உருவாக்கி தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ சில் அவுட் பண்ணுங்கள். நிறைய வந்து ஹீலிங் தேவை. மெடிடேஷன் நிறையா பண்ணுங்கள். சரி, ஒரு சில பேருக்கு மெடிடேஷன் பண்ணால் என்னால் ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியாதுன்னா ஓகே, நீங்கள் நேச்சர் ரிலேட்டடாக போங்க. மவுண்டைன், பீச்சஸ், அங்கெல்லாம் போய் நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. அமைதியாக அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலுமே அது ஒரு மெடிடேஷன் தான். ஓகே, சேரியாட். ஸோ உங்கள் லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்க. யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம்ஸ் மேலே நம்பிக்கையோடு இருங்க. ஸோ உங்களோட வில் பவர், உங்களோட இன்ட்யூஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம். நீங்கள் இவ்வளோ நாளாக லேர்ன் பண்ண லெசன்களை வச்சுட்டு யூஸ் பண்ணுவீங்க. நீங்களே வந்து உங்களுக்குள்ளார ஐ திங்க் பைல் நம்பர் 2 வெரி சூன் வந்து உங்களுக்குள்ளார ஒரு தைரியம் வருங்க. பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்,
என் லைஃப்பை நான் லீட் பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எமோஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு 100% உங்களோட லைஃப்பை எப்படி லீட் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். Eight of Swords. Okay. Two of Pentacles. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு சில பேர் வந்து பைல் நம்பர் 2 மிரர் டாக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு உங்களை பற்றி பேசுங்க. செல்ஃப் டாக், பாசிட்டிவான செல்ஃப் டாக் பேச ஆரம்பிங்க. பிகாஸ் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்குது. என்னோட லைஃப் எல்லாம் எங்கே எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெயின்டாக பேச வேண்டாம். உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். பிகாஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, யூனிவர்ஸ் வந்து உங்களோட பிளாக், உங்களோட கோல்க்கான பாத்வேவை வந்து வழியை வந்து பிளாக் பண்ணலை. ஆனால் உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட திங்கிங் இதெல்லாம் வச்சுட்டு நீங்களே தான் பிளாக் ஆகி உட்காந்துருக்கீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்தும் நீங்கள் உங்கள் மேலே தைரியம் இல்லை. உங்களால் அந்த ஒரு கரேஜால் ஒரு தைரியம் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லைங்கிறனால நீங்களே உங்களை வந்து பிளாக் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். அண்ட் எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து என்னால் என் லைஃப்பை லீட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா எல்லாமே பேலன்ஸ் ஆகும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப எனக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகுது, இன்கம்மை மீறி எக்ஸ்பென்சஸ் செலவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் சரியாகும். ஓகேங்களா? உங்களோட இன்கமும் எக்ஸ்பென்ஸும் கரெக்டாக வந்து ஈக்குவல் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பணம் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. யார்கிட்டையாவது கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் தராமல் இருந்தாங்கன்னா தருவாங்க. ஸோ யார் கூடயாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பி வந்து அவங்களே பேசுவாங்க. கவலைப்பட வேண்டாம். 9 of Wands. உங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை வந்து தாண்டி வந்திருக்கீங்க. பட் ஸ்டில் யூஆர் அ சர்வைவர். நீங்கள் யூ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல். ஓகேங்களா? உங்கள் மேலே நீங்கள் அதிக நம்பிக்கை வைக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கீங்க. இப்போ வந்து பைல் நம்பர் 2 நிறைய பேர் ஒரு எந்த பிரச்சனையிலுமே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சர்வைவ் பண்ணிகிட்டே ஈச் அண்ட் எவ்ரி டே வந்திருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். மேபி இப்போ உங்கள் எனர்ஜி ட்ரெயின்டாக இருக்கலாம், பட் கவலைப்பட வேண்டாம், அது எல்லாமே வந்து சரியாகும். ஓகேங்களா? ஒன்று தான், என் லைஃப்பை இவ்வளோ நாள் நானே பார்த்துக்கிட்டேன், இனியும் நான் வந்து என் லைஃப்பை கரெக்டாக லீட் பண்ண என்னால் முடியும், எந்த பிரச்சனையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக், அந்த ஒரு செல்ஃப் டாக் போதும் உங்கள் லைஃப் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும். 4 of Swords. இது பைல் நம்பர் 1லையுமே வந்துச்சு. 2 of Cups. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. லவ், ரிலேஷன்ஷிப். ஸோ பைல் நம்பர் 2, நீங்களும் உங்கள் பார்ட்னரும் திருப்பி இந்த பழைய பாண்டிங் ஷேர் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளார ஒரு டிஸ்டன்சஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகும். அண்ட் வெரி சூன் உங்களோட பார்ட்னர் உங்களோட ட்ரீம்ஸ், கோல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் வென் இட் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலி இல்லைனா வந்து கெரியர் வைஸும் பார்த்தீங்கன்னா 2 of Pentacles அண்ட் 2 of Cups ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்பும் சரி, கெரியர்லையும் சரி உங்களுக்கான அந்த ஒரு சப்போர்ட், ஹெல்ப் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல சப்போர்ட், ஹெல்ப்பிங் ஹேண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நாளாக வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் உங்களுக்குள்ளார தனிமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உங்களை தேடி வராங்க. ஸோ உங்களை நீங்களே வந்து ஒரு பவுண்ட்ரிஸை க்ரியேட் பண்ணி உருவாக்கியிருக்கீங்க. அந்த பவுண்ட்ரிஸ்லேருந்து வெளியே வாங்க. பி எக்ஸ்பிரஸர். ஓகேங்களா? உங்கள் தாட்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஓவராக எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? அதிகமாக வந்து பேச வேண்டாம், கம்மியாக பேசுங்க, கரெக்டாக பேசுங்க.
ஃபேமிலியில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பிங் கிடைக்கல, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா பண்ணுவாங்க. யாராவது டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலியில் ஒரு பர்சன் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபைனல் 2 கார்ட்ஸ் வந்திருக்கு. 5 of Wands, 4 of Wands. ஓ, ஸோ இட்ஸ் a celebration டைம்ங்க. அதாவது எத்தனையோ ஒரு பிளாக்கேஜஸ், எத்தனையோ தடங்களை தாண்டி நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இட் இஸ் a celebration டைம். ஸ்டே ஸ்ட்ராங், ஓகேங்களா? ஸோ ஒரு கெட் டுகெதர் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபேமிலி ட்ரிப், ஒரு பார்ட்டி, சம்திங், ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ஸ் வெரி சூன் வருது. உங்களுக்கான இன்விடேஷன் உங்கள் டோர் ஸ்டெப்பில் வந்து நிற்கும். அது ஒரு வெரி பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் தான். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு பைல் நம்பர் 2 சில்ட்ரன், குழந்தைக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எஸ், குட் நியூஸ் வெரி சூன் வருது. அண்ட் மேரேஜ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவல் சப்போர்ட், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டமாக டெஃபினட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து கூடி வருதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால ஸ்டே ஸ்ட்ராங், நம்பிக்கையோடு தைரியமாக இருங்க. வாட் எவர் ஹேப்பன்ட் இந்த பாஸ்ட்டை விட்டுருங்க. இனி வரக்கூடிய குட் நியூஸை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். there is something better. சொன்ன பார்த்தீங்களா? ட்ரஸ்ட். உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க, யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க, ஓகேங்களா? ரொமான்ஸ். see 2 of cups. within next few months. okay, so within next few months குள்ளார நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். be present. judgment. சரி, எந்த ஒரு விஷயமுமே இனிமேல் இந்த மொமெண்ட்ல இருந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் எது நடக்குதோ அதை வந்து அப்படியே லெட் இட் ஃப்ளோ, ஓகேங்களா? அதில் ஏதாவது ஒரு லெசன் இருந்துச்சுன்னா அதை லேர்ன் பண்ணிவிட்டு அமைதியாக இருங்க. எதையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் சிச்சுவேஷனும் சரி, பீப்புளும் சரி, ஃபீலிங்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ பி கேர்ஃபுல். கிராட்டிடியூட். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்க எல்லா இதுக்குமே நீங்கள் கிரேட்ஃபுல்னஸ் சொல்ல ஆரம்பிங்க. பிகாஸ் நிறைய கிரேட்ஃபுல்னஸ் நீங்கள் சொல்ல உங்கள் லைஃப்பில் அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் ஃபார் த பைல் நம்பர் 2. எனக்கு இந்த கார்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. டெஃபினட்டாக உங்கள் லைஃப் மாறும். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And keep supporting. Thank you.